மதுரையில் பண மோசடி புகாரில் காரைக்குடி அதிமுக கவுன்சிலர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலீட்டுக்கு இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி அல்வா கொடுத்தவர் சிக்கியது எப்படி? மதுரையில் பிபி குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கபில் முகமது. கடந்த 2019ஆம் ஆண்டு இவரின் நண்பர் சிகாபுதீன் மூலம் காரைக்குடியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி பிரகாஷ் என்பவர் கபில் முகமதுவுக்கு அறிமுகமாகியுள்ளார். அடுத்தடுத்து கண்ணன், பிரவீன்குமார், விஸ்வநாதன் ஆகியோரும் அறிமுகமாகியுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தனியார் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி கபில் முகமதுவை மூளைச்சலவை செய்துள்ளனர். இதனை நம்பி அவரும் கடந்த 2019 முதல் 2022 வரை பல தவணைகளாக 1,80,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். ஆரம்பத்தில் சொன்னபடி முதலீட்டுக்கு ஏற்ப இரட்டிப்பாக லாபம் வழங்கியுள்ளனர். இதையடுத்து படிப்படியாக தங்களது கோல்மால் வேலையை காட்டியுள்ளனர். திடீரென தங்களது நிதி நிறுவனத்தில் இழப்பு ஏற்பட்டு திவாலானதாக கூறியுள்ளனர். இதனால் இரட்டிப்பு லாபம் மட்டுமின்றி ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது என தெனாவட்டாக பேசியுள்ளனர். ஒரு கட்டத்தில் லாபம் வேண்டாம், முதலீடு செய்த பணத்தையாவது திருப்பிக் கொடுங்கள் என்று கபில் முகமது கெஞ்சி கேட்டுள்ளார். அதற்கு பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வேறு வழியின்றி பணத்தை இழந்த கபில் முகமது மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பிரகாஷ் அண்ட் கோ மோசடி செய்தது உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து பிரகாஷை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் தற்போது காரைக்குடி 27வது வார்டு கவுன்சிலராகவும் அதிமுக மாவட்ட விவசாய அணி நிர்வாகியாகவும் உள்ளார். பிரகாஷுடன் சேர்ந்து மோசடி செய்த கண்ணன், பிரவீன்குமார், விஸ்வநாதன், நூருல் சிகாபுதீன் ஆகியோரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். மதுரையில் முதலீடுக்கு இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி 1,80,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதிமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.